ஆடிட்டர்ஸோட புத்திசாலித்தனத்தை ஒரு உணர்த்துற கதை தான் இது. கேளுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு நிகழ்ச்சியில் வந்திருந்த ஆடிட்டர் தன்னோட வேடிக்கையான அனுபவங்களை சொல்லிக் கொண்டிருந்தார். அதில் இந்த ஒரு கதை. ராமாயணத்தில் இந்திரஜத்தின் அம்பால் லக்ஷ்மணன் வீழ்ந்துவிட அனுமன் சஞ்சீவி மூலிகையை கொண்டு வர பயணிக்கிறார். ஆனால் மூலிகையை மட்டும் கண்டுபிடிக்க முடியாமல் முழு மலையையே தூக்கி கொண்டு வருகிறார் அல்லவா. பின்னர் யுத்தம் முடிந்த பிறகு அனுமன் அந்த பயணத்திற்கான செலவுகளை அரசரிடம் கேட்கிறார். அதாவது பயணப்படி வாங்க. ஆனால் அயோத்தி அரசு அனுமதிக்க மறுக்கிறது. காரணங்கள்: அரசின் முறையான அனுமதி பெறாமல் பயணித்து விட்டார். அனுமன் 4th கிரேட் ஆஃபீஸர். அவர் வான்வெளி பயணிக்க முடியாது. அவர் எக்ஸஸ் லக்கேஜ் எடுத்து சென்றுள்ளார். அதாவது ஒரு பெரிய மலை. அனுமன் கவலையுடன் ராமனிடம் புகார் கூற, ராமன் கோப்பில் ப்ளீஸ் ரீ எக்ஸாமின் என்று எழுதி திருப்பி அனுப்புகிறார். ஆனாலும் பயணப்படி அனுமதி கிடைக்கவில்லை. இறுதியாக அனுமன் ஆடிட்டரிடம் வந்து, நீ பயணப்படியை ஒப்புக்கொண்டால் அதிலிருந்து 20% பங்கு உனக்கே கொடுக்கிறேன் என்று கூறுகிறார். அதன் பிறகு நடக்கிறது தான் காமெடியே. பாருங்களேன், மறுநாளே பயணப்படி சாங்ஷன் ஆகிவிடுகிறது. அதிலும் ஆடிட்டரே தானே எழுப்பிய கேள்விகளுக்கு தானே கிளாரிஃபிகேஷனும் எழுதி அனுமதியும் வழங்கியிருந்தார். அந்த கிளாரிஃபிகேஷன் நீங்கள் பாருங்களேன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அனுமன் ராமனின் அனுமதியுடன் பயணித்தார், அது சரியான பயணமாகும் என்று சொல்கிறாரு. ஏன்னா அரசரோட பையன் தானே ராமர் அப்படின்ட்டு. செகண்டு, அவசர நிலை காரணமாக வான்வெளி பயணம் செய்தது சட்டப்பூர்வமானது அப்படின்ட்டு. எப்படின்னா அவசரத்துக்கு ஆம்புலன்ஸ் ராங்கான வழியில் போனாலும் அது சரின்றன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி. தேர்டு, சஞ்சீவி வேரை மட்டும் கொண்டு வந்திருந்தால் தவறாக இருந்திருக்கலாம். ஆனாலும் முழு மழையை கொண்டு வந்ததால் அரசருக்கு செலவு மிச்சமாகிவிட்டது என்று. ஏன்னா அவர் திருப்பி தப்பான எடுத்துகிட்டு வந்திருந்தானா திருப்பி போகணும் திருப்பி வரணும் இல்லையா, அந்த செலவு மிச்சம்னு சொல்கிறாரு. ஆடிட்டர்ஸ் ஒரு கணக்கை அவங்க நினச்சா எப்படினாலும் மாற்ற முடியுன்றதை உணர்த்துற கதை தான் இது. கதை முடிந்தவுடன் எல்லோரும் சிரித்து மாய்ந்தனர். ஆடிட்டர் சொல்லும் கதை நியதி நியமங்கள் தேவைக்கேற்ப மாறும் அல்லவா. உங்களுக்கு இந்த கதையில் உள்ள பதிவு பிடிச்சிருந்துச்சா?